ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 24ஆம் அதிகாரம், அதோடைய 37, 38, 39 வசனங்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படி எனில், ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜல பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகுமட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஆமென். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் காலம் வரைக்கும் ஒருவரும் உணராதிருந்தார்கள். ஒருவரும் அதை குறித்ததான ஜாக்கிரதை இல்லாதவர்களாயிருந்தார்கள். அதே போல் மனுஷகுமாரனுடைய வருகையின் காலத்திலும் நடக்கும். ஜனங்கள் உணராதிருப்பார்கள். அப்படியானால் அந்த நாட்களிலே அவர்கள் பெண் கொண்டு பெண் கொடுத்து அவர்கள் நட்டு பிடுங்கி கட்டி இடித்து அவர்கள் மும்முரமாய் தங்களுடைய வேலைகளில் ஜாக்கிரதையாக இருந்தார்களே ஒழிய தங்களுடைய முடிவை குறித்து சிந்திக்கவே இல்லை. எந்த எச்சரிப்பையும் அவர்கள் கவனிக்கவில்லை. எந்த சூழ்நிலை மாற்றங்களும் அவர்களை பாதிக்கவில்லை. ஒருவராகலும் உணரவில்லை. ஏறக்குறைய அதே சூழ்நிலையில்தான் இந்த காலத்து சபை இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் விசுவசிக்கிறேன். இந்த காலத்து சபைக்கு தங்களுடைய முடிவை குறித்தோ ஆண்டோடைய வருகை குறித்தோ நியாய தீர்ப்பு குறித்தோ எந்த விதமான பயமும் எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் அவர்களுக்குள்ளே காணப்படவில்லை என்பதுதான் உண்மை. அதுதான் ஜனங்கள் உணராதிருந்தார்கள். பாருங்க, இந்த காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி காலங்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. 24ஆம் அதிகாரம் 3 முதலான வசனங்களை வாசிப்போம். பின்பு அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்து இருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடிவு உடனே வராது. யுத்தங்களையும் யுத்தங்களுடைய செய்திகளையும் கேட்பீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளம் யுத்தங்கள். இந்த நாட்களிலே எல்லா நாடுகளிலும் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. குண்டுவெடிப்புகளும் மரணங்களும் கண்ணீரும் அழுகையும் அதனால் உண்டாகிற சேதங்களும் கணக்கில்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பத்திரிகைகளை
படிக்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். ரஷ்யா உக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இஸ்ரேல் காசா யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அறிவிக்கப்படாத தீவிரவாதிகளோடுள்ள யுத்தங்கள் ஏராளமான நாடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றது. யுத்தத்தினால் சாகிற மக்களுக்கு கணக்கே இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் யுத்தத்தில் செத்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்னார், இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். இதெல்லாம் இந்த நாட்களில் சர்வ சாதாரணமாய் போய்விட்டது. இயற்கை அழிவுகள் கணக்கில்லாமல் நடக்கிறது. ஆப்கானிஸ்தானில் 35,000 குழந்தைகள் சாவை எதிர்நோக்கி ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறார்கள். கடந்த நாட்களிலே BBC நிருபர் ஆப்கானிஸ்தானில் பட்டினியால் செத்து கொண்டிருக்கிற குழந்தைகளை போய் பார்த்து வீடியோ எடுத்து அதை பப்ளிசிட்டி பண்ணினதை நான் பார்த்தேன். அவர்கள் ஒரு கல்லறை தோட்டத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு 3 கல்லறையில் ஒரு கல்லறை குழந்தையுடைய கல்லறை. பட்டினி சாவுகள். இயற்கைக்கு அப்பால் கடுமையான வறட்சி அங்கே உண்டாகி, உணவு பஞ்சம் உண்டாகி, மற்ற நாடுகளுடைய எந்த உதவியும் இல்லாததினால் ஆப்கானிஸ்தான் அலறிக் கொண்டிருக்கிறது. பல நாடுகள் பல ஆயிரம் டன் கோதுமைகளை அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் அது அவர்களுக்கு போதுமாகுமா என்பது தெரியாது. இப்படி அநேக நாடுகளில் பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. யுத்தத்தில் அழிந்து கொண்டிருக்கிற பாலஸ்தீன் நாடு பஞ்சத்தின் கொடுமையினால் ஒரு பக்கம் அவர்கள் அலறி புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள் உணவில்லாததினால். இன்னும் பல நாடுகள் பசியின் கொடுமையினால் வருந்தி கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமா, பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள், அதாவது இயற்கை அழிவுகள். நம்முடைய உத்தரகாண்ட் மாநிலத்திலே சமீபத்தில் மேக வெடிப்பு உண்டாகி அதனால் உண்டான ஜலப்பிரளயத்தினால் ஏராளமான ஜனங்கள் மாண்டு போனார்கள். பல மாடி கட்டிடங்கள் எல்லாம் ஒரு நிமிஷத்தில் நதி இழுத்து கொண்டு போவதை நியூஸ் சேனல்கள் காண்பித்தது. இதற்கு கூட ஆப்கானிஸ்தானில் மகா பெரிய பூமி எதிர்ச்சி வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் உயிரோட மண்ணுக்கடியில் புதையுண்டார்கள். இதெல்லாம் என்றோ நடந்த சம்பவங்கள் அல்ல. இந்த மாதங்களில், கடந்த வருஷங்கள், இந்த வருஷங்களில் லைவா இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்கள். வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம், வரப்போகிற பயங்கர வேதனைகளுக்கு ஆரம்பம். இதெல்லாம் நடக்கும் போதே கர்த்தருடைய சபையை அதி பயங்கரமாய் உபத்திரவப்படுத்துவார்களாம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள்
சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். சமீபத்தில் அமெரிக்காவில் 33 வயதான ஒரு சுவிசேஷகனை சுட்டு கொன்றதை உலகமெல்லாம் பார்த்தது. அமெரிக்காவில், இன்றைக்கும் இந்தியாவில் அநேக மிஷனரிமார்கள் வட இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கிறதான மத மாற்று தடை சட்டத்தின் நிமித்தம் கைது செய்யப்பட்டு விசாரணை இல்லாமல் சிறைச்சாலைகளில் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பல ஆயிரம் ஊழியர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரியாமல் அநேக சபைகள் இந்தியாவில் இடிக்கப்பட்டு போய்விட்டது. அநேக சபைகள் கடந்த 12-13 ஆண்டுகளில் அநேக சபைகள் இடிக்கப்பட்டது. அநேக சபைகள் தீக்கிரையாக்கப்பட்டது. அநேக மிஷனரிகள் கொல்லப்பட்டார்கள். அநேக விசுவாசிகள் கொலை செய்யப்பட்டார்கள். பலரை நடுத்தருவில் போட்டு பெட்ரோலை விட்டு சுட்டு எரித்ததை பல வீடியோ காட்சிகள் மூலமாய் நமக்கு காண நேர்ந்தது. மத சுதந்திரம் உள்ள இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள். ஏன் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை சபைகள் அடைத்து பூட்டப்பட்டன? நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனை சபைகள் தீக்கிரையாக்கப்பட்டன? இந்தியா முழுவதில் இந்த உபத்திரவம் கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இதெல்லாம் சம்பவிக்கும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இதெல்லாம் வருகைக்குரிய அடையாளங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஒரு பக்கம் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. சில கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி இன்ன நாளில் கர்த்தர் வருவார் என்று சொல்லி அதற்காக ஜனங்களிடத்தில் பிரசங்கம் பண்ணி அநேக ஜனங்கள் அவர்களை பின்பற்றி அந்த நாளுக்காய் காத்திருந்த சம்பவங்கள் இந்த நாட்களில் காண முடியும். நீங்கள் எல்லாம் செய்தி சேனல்களை பார்க்கிறவர்கள் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட ஒரு நாளில் மேசியா இந்த நாளில் நிச்சயமாய் வருவார் என்று சொல்லி உலகமே எதிர்பார்த்திருந்தது. உகாண்டாவில் ஒரு பெரிய உயர்ந்த மலையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஏறி இதோ மேசியா வரப்போகிறார், நாங்கள் அவரை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் என்று சொல்லி மலைகளில் ஏறி இருந்தார்கள். இஸ்ரவேலிலே அது எக்கால பண்டிகையானதுனால் எக்காலம் அவர்கள் எல்லாம் மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்கிறதை காண முடிந்தது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுற அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்றும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நான் எதற்காக இந்த சம்பவங்களை லேசாக சொல்லிவிடுகிறேன் சொன்னால், கர்த்தருடைய சபை இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்த போதும் தங்களை வருகைக்கான பிரிப்பரேஷன், ஆண்டவருடைய வருகைக்காய் தங்களை ஆயத்தப்படுத்துகிற அந்த சூழலில் சபை இன்றைக்கு இல்லாதிருக்கிறதை காணும் பொழுதுதான் வேதனையா இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்தவில்லை. எப்பொழுதும் போல் எல்லா நிகழ்ச்சிகளையும் சரியாக செய்து கொண்டு கர்த்தரை ஒரு பக்கத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி தங்களை அவர்களுடைய நித்திய வீட்டுக்கு போவதற்கான அந்த ஆயத்தப்படுத்துதல் என்கிற கடைசி நிமிட பிரிப்பரேஷன், அந்த ஆயத்தப்படுத்துதல், தங்களை தயார்படுத்துதல் என்கிற அந்த சூழ்நிலைக்குள்ளே சபை இன்றைக்கு வராமல் இருப்பதை காணும் பொழுதுதான் மிகுந்த வேதனையா இருக்கிறது. யாரும் ஆண்டவருடைய வருகைக்காக
தங்களை தயார்படுத்திக் கொள்வதில்லை. எல்லாரும் நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் சூழ்நிலை பாவங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் சந்தர்ப்பவாத வாழ்க்கையிலே மும்மரமாக இருக்கிறார்கள். எல்லாரும் தங்களுடைய கடமைகளில் ஜாக்கிரதையாக இருக்கிறார்களே ஒழிய அந்த எச்சரிப்பை, அதன் அந்த உணர்வை புரிந்து கொள்ளக்கூடாதவர்களாக இருக்கிறார்கள். ஒன்று காலத்தை புரிந்து கொள்வதில்லை, இன்னொன்று நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை புரிந்து கொள்வதில்லை, இன்னொன்று ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இது ஒன்றும் உணர்வில்லாமல் ஏதோ வாழுகிற வாழ்க்கையை, அப்படி என்றால் அவர்களுடைய ரொட்டீன் வாழ்க்கையை சரியாக செய்து கொண்டு கிறிஸ்துவை ஒரு பக்கமாய் ஆராதித்துக் கொண்டிருக்கிறதைத்தான் என்னால் காண முடிகிறது. எல்லா மனுஷர்களும் எல்லா சபைகளிலும் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. சீக்கிரம் ஆண்டவர் வருவாரே, அவருடைய அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, அல்லது எப்பொழுது வருவார் என்று தெரியாது. நம்மை தயார்படுத்துவோமே, நம்மை ஆயத்தப்படுத்துவோமே, நம்முடைய நித்திய வீட்டுக்கு போக வேண்டுமே, அந்த சமாதானத்துக்குள் சென்று இளைப்பாற வேண்டுமே, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு நான் செய்ய வேண்டியது என்ன? இதை குறித்ததான சிந்தை இருதயத்தில் உண்டாகாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் மனுஷனுடைய மனதுகளை குருடாக்கி வைத்திருக்கிறான். இதைத்தான் நோவாவுடைய நாட்களிலும் நடந்தது. நோவாவுடைய காலத்தில் கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் இந்த பூமியை பார்க்கிறார். இந்த பூமியில் வாழ்கிற சகல மனிதர்களும் சீர்கெட்டவர்களாயிருக்கிறார்கள். எல்லா மனுஷனுடைய முடிவும் ஒருக்குண்டாய் வருகிறது. அவர் யோசனை கொள்ளுகிறார், பூமியை அழிக்க வேண்டும். அவனுடைய நினைவுகள் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. நான் மனுஷனை உண்டு பண்ணினதற்காக மனஸ்தாபப்படுகிறேன், ஏன் இவனை படைத்தேன் என்று அவர் மனஸ்தாபப்படுகிறார். அதனால பூமியை அழிக்க பார்க்கிறார். ஆனால் ஒரு நீதிமானின் குடும்பத்தையும் அங்கே கண்டெடுக்கிறார். அவன் மூலம் பூமியிலே மறுபடியும் ஜாதிகளையும் சந்ததிகளையும் உருவாக்க வேண்டும் என்பதனுடைய வாஞ்சையாயிருந்தது. அவனை தெரிந்தெடுக்கிறார். தெரிந்து கொண்டு அவனிடத்தில் சொல்லுகிறார், நீ கொப்பேர் மரத்திலே ஒரு பேழையை உண்டு பண்ண, நீ உன்னுடைய 3 பிள்ளைகளும் உன்னுடைய மனைவியும் அவர்களுடைய மனைவியுமாக பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். இந்த பூமியில உயிர் வாழுகிற சகல ஜீவ ஜந்துக்களிலும் சுத்தமானதில் 7 ஜோடும் அசுத்தமானதில் ஒவ்வொரு ஜோடுமாக அந்த பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும். பூமியில வித்தை காப்பதற்காக இவைகள் பேழைக்குள்ள பிரவேசிக்கட்டும். நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரவிடுகிறேன், பூமி அழியும், ஜலப்பிரளயம் வரும் என்று சொன்னார். நோவா இதை விசுவசிக்கிறான். உடனே பேழையுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். பேழையுடைய வேலை கர்த்தர் சொல்லிக் கொடுத்த அளவின்படி, கர்த்தர் சொல்லிக் கொடுத்த திட்டத்தின்படி மிக சரியாக அந்த பேழையுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த பேழையுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிற நாட்களில் நோவா என்கிற தேவ மனுஷனிடத்தில் கர்த்தர் சொன்னார், நீ இந்த சம்பவத்தை இந்த பூமிக்கு அறிவி, இங்கே வாழுகிற மக்களுக்கு தெரிவி. பேழை எதற்காக நீ ஆயத்தப்படுத்துகிறாய், என்ன சம்பவிக்க போகிறது என்பதை சுவிசேஷமாய் நீ அறிவி என்று சொன்னார். நோவா ஒவ்வொரு நாளும் அதை செய்ய ஆரம்பித்தான். பேழை ஆயத்தமாயிருக்கிறது, மழை வருகிறது, ஜலப்பிரளயம் உண்டாகும், பூமி அழியும். நீங்கள் மனம் திரும்பினால் இந்த பேழைக்குள் பிரவேசிக்க முடியும், உங்களுக்கும் இங்கே இடம் தாராளமாய்
உண்டாக்க முடியும் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒருவருடைய காதுகளுக்கும் அது ஒரு எச்சரிப்பாகவோ அது ஒரு சுவிசேஷமாகவோ அது உண்மை என்றோ அவர்கள் நம்பவே இல்லை. நீண்ட காலம் நோவா பிரசங்கிக்கிறார். அவ்வளவு பெரிய கப்பல், அவ்வளவு பெரிய பேழை ஒரே நாளில் உருவாக்கிவிட முடியாது. வருஷங்கள் வருஷங்கள், மேபி 100 ஆண்டுகளுக்கு மேலாக, 120 என்று சொல்லுகிறார்கள், இருக்கலாம், 120 ஆண்டுகளாக கூட இருக்கலாம். பேழையுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுவிசேஷம் பூமி எங்கும் விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒருவரும் உணரவில்லை. எல்லாரும் அவரவருடைய வேலையில் ஜாக்கிரதையா இருந்தார்கள். எல்லாரும் அவருடைய குடும்ப வாழ்க்கையில் ஜாக்கிரதையா இருந்தார்கள். எல்லாரும் பெற்று பெருகினார்கள். ஆடு வளர்த்தார்கள், மாடு வளர்த்தார்கள், வீடுகளை கட்டினார்கள், நிலங்களை கிரயம் வாங்கினார்கள், பிசினஸ்களை செய்தார்கள், தொழில்கள் செய்தார்கள். எல்லாம் அவர்களுடைய வேலையிலே மும்மரமா இருந்தார்கள். இன்றைய சபை இருக்கிறது போல, இன்றைய சபை இருக்கிறது போல அன்றைக்கும் அப்படித்தான் இருந்தார்கள். இந்த எச்சரிப்புக்கோ முடிவு வரப்போகிறது என்றோ அவர்கள் உணர்ந்து கூட பார்க்கவில்லை. பேழையுடைய வேலை முடிகிறது. உள்ளம் புறம்பும் கீழ் பூசி அவருடைய ஃபைனல் டச்சப் முடிகிறது. கர்த்தர் இறங்கி வருகிறார். பேழையை பார்க்கிறார். அவருடைய வேலை நேர்த்தியாய் முடிந்திருக்கிறது. நோவாவை பார்த்து சொல்லுகிறார், இன்னும் 7 நாட்கள் உண்டு, ஜலப்பிரளயம் வரும். இன்னும் 7 நாட்கள் உண்டு, ஜலப்பிரளயம் வரும். நீயும் உன் மனைவியும் உன் 3 பிள்ளைகளும் அவருடைய மனைவிமார்களும் இந்த உலகத்தில் இருக்கிற சுத்தமான ஜீவஜந்துக்களில் எவ்வேறு ஜோடும் அசுத்தமானது ஒவ்வொரு ஜோடுமாக உள்ளே பிரவேசியுங்கள் என்று சொல்லுகிறார். நோவா என்ன சொல்லியிருப்பார்? தேசத்தில் போய் சொல்லியிருப்பார், கர்த்தரை சந்தித்தேன், கர்த்தரை பார்த்தேன், கர்த்தர் சொன்னார் 7 நாட்களில் மழை வரும். அப்பொழுதும் ஜனங்கள் உணரவில்லை. இரவும் பகலும் முடிந்து 6ஆம் நாள் ஆரம்பிக்கிறது. நோவா பிரசங்கிக்கிறார், இன்னும் 6 நாட்கள் உண்டு, இன்னும் 6 நாட்களில் மழை வரும். அப்பொழுதும் உணரவில்லை. ஏனென்றால் ஜனம் மழையை கண்டிருந்ததில்லை. அதுவரைக்கும் பூமியிலே மழை பெய்திருந்ததில்லை. மூடுபனி எழும்பி பூமியை நனைத்துக் கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. மழை மழை என்று சொன்னால் ஜனங்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஹல்லேலூயா. அதை குறித்து அறிய வேண்டும் என்ற ஆவலும் அவர்களுக்கு இல்லை. இரவும் பகலும் முடிந்து 5ஆவது நாள் வருகிறது. நோவா பிரசங்கிக்கிறார், இன்னும் 5 நாட்கள் உண்டு, மழை வரும், ஜலப்பிரளயம் வரும், பூமி அழியும், உங்களை ஆயத்தப்படுத்துங்கள், மனம் திரும்புங்கள், பேழைக்குள் பிரவேசியுங்கள். இன்னும் 4 நாட்கள் உண்டு, வாங்க. இன்னும் 3 நாட்கள், வாங்க. இன்னும் 2 நாட்கள், வாங்க, மனம் திரும்புங்க, பாவங்களை விட்டுவிடுங்கள். ஆண்டவர் மனஸ்தாபப்படுவதற்கு ஏதுவான அசுத்தங்களை விட்டுவிடுங்கள், பாவங்களை விட்டுவிடுங்கள், அக்கிரமங்களை விட்டுவிடுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள். ஆஹா, இன்னும் 1 நாள் மட்டும் பாக்கி, இன்னும் 1 நாள் மட்டும் பாக்கி. நோவா பிரசங்கிக்கிறார், இன்னும் 1 நாள் மட்டும் உண்டு, வாங்க, பேழையில் இடம் இருக்கிறது, நாங்கள் பேழைக்குள்ளே நாளைக்கு புறப்பட போகிறோம், நீங்க வாங்க, 1 நாள் உண்டு. உணரவே இல்லை. கடைசி நாள் கர்த்தர் இறங்கி வந்தார். அவர் சொன்ன 7ஆவது நாள், எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன்
இறங்கி வந்தார். நோவாவிடத்தில் சொன்னார், உள்ளே போ, நீயும் உன் மனைவியும் உன் 3 பிள்ளைகளுடைய மனைவிமார்களும் உள்ளே பிரவேசியுங்கள். ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருந்த மிருகங்களில் எவ்வேறு ஜோடு, சுத்தமானது எவ்வேறு ஜோடு, அசுத்தமானது ஒவ்வொரு ஜோடு, பறவைகள் எவ்வேறு ஜோடு, அசுத்தமானதுகளோ ஒவ்வொரு ஜோடு, ஊரும் பிராணிகள், இப்படி எல்லா ஜீவன்களும் உள்ளே பிரவேசித்தன. எல்லாம் பிரவேசித்து முடிந்தவுடன் கர்த்தர் பேழையுடைய கதவை அடைத்தார். கர்த்தர் பேழையுடைய கதவை அடைத்தார். அடைத்துக் கொண்டு கர்த்தர் போய்விட்டார். அன்றுதானே வேதம் சொல்லுகிறது, மகா ஆழத்தின் ஊற்று கண்கள் எல்லாம் திறந்தது, வானத்தின் மதகுகள் திறந்தது, மழை பூமியிலே பெய்ய ஆரம்பித்தது. மழை பூமியிலே பெய்ய ஆரம்பிக்கிறது. மழை எப்படி ஆரம்பிச்சிருக்கும்? லேசா தூறல், சின்ன சின்ன துளிகள், பூ வானத்திலிருந்து விழுகிறது போல அப்படியே மழை துளிகள் விழுகிறது. ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியமாய் பார்க்கிறார்கள். சந்தோஷமா இருக்கிறது. முதல் மழை, அடுத்த நாள் பெருமழை பெய்கிறது, 3ஆம் நாள் மழை இன்னும் வலுக்கிறது, 4வது நாள் மழை ஓடைகளாய் கொண்டு வந்தது, 5வது நாள் மழை ஆறுகளை உருவாக்கினது, அடுத்த நாளில் மழை நதிகளை உருவாக்கிற்று. நதிகள் உருவானது. நதிகள் உருவான பிற்பாடு நதியின் தண்ணீர் பூமிக்கு வர ஆரம்பிக்கிறது, வீடுகளுக்குள் வந்தது, ஜலப்பிரளயம் உயர ஆரம்பித்தது, ஜலநிரப்பு உயர ஆரம்பிக்கிறது. இப்பொழுது ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், பல வருஷங்களாய் நோவா பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற பிரசங்கம். நோவா இதைத்தானே சொன்னார். 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளாய் இந்த தேவ மனுஷர் இதைத்தானே பிரசங்கித்தார். ஐயோ, கீழ்ப்படியாமல் போய்விட்டோமே, என்ன செய்திருப்பார்கள்? எல்லாரும் வேலை நோக்கி ஓடினார்கள், உயர உயர ஏறினார்கள், ஏறக்கூடிய உயர வரைக்கும் ஏறினார்கள். அதற்கப்புறம் முடியவில்லை. பேழை நோக்கி ஓடினார்கள், பேழை நோக்கி நீந்தினார்கள். அங்கே போய் பேழையை தட்ட ஆரம்பித்தார்கள். பேழையின் கதவு அடைக்கப்பட்டாயிற்று. கர்த்தர் அடைத்த கதவு யாராலும் திறக்க முடியாது. அது கர்த்தர் தான் திறக்கணும். கதவு அடைக்கப்பட்டாயிற்று. தங்களுக்கு இக்கட்டு வந்ததை உணர்ந்தார்கள். எவ்வளவு வாய்ப்புகள் சமீபத்தில் இருந்தும் மனம் திரும்பாமல் போனோமே, சுவிசேஷத்தை செவி கொடாமல் போனோமே. காசு கேட்கவில்லையே அந்த மனிதன், பணம் கேட்கவில்லையே, பொண்ணும் பொருளும் கேட்கவில்லையே, மனம் திரும்பத்தானே சொன்னார், பாவத்தை விட்டுவிடத்தானே சொன்னார், அக்கிரமத்தை விட்டுவிடத்தானே சொன்னார், குடியை விட்டுவிடத்தானே சொன்னார், தொழிலை விட்டுவிடத்தானே சொன்னார், உலகத்தை மறக்கத்தானே சொன்னார். இதில் கேட்பதற்கு என்ன இருந்தது? எது தடையா இருந்தது? அவர் வெள்ளியையும் பொன்னையும் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் ஜீவனையும் கேட்கவில்லையே, மனம் திரும்பத்தானே சொன்னார். நான் இது கேட்டிருக்கலாமே. ஒருவரை ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஆனால் காலம் கடந்து விட்டது. இப்பொழுது யாரும் யாரையும் காப்பாற்ற முடியாது. தகப்பன் பிள்ளைகளை காப்பாற்ற முடியாது, தகப்பன் மனைவியை காப்பாற்ற முடியாது, மனைவி வேற எவரையும் காப்பாற்ற முடியாது, ஒருவரும் ஒருவரை காப்பாற்ற முடியாது. அவரவர்களுடைய பிராணம் தப்புவதே கடினமாக இருக்கிறது.
எங்கும் ஓடி ஒளிய முடியவில்லை. மலைகளுக்கு மேலாய் தண்ணீர், உயர்ந்த கட்டிடங்களுக்கு மேலாய் தண்ணீர், ஜலம் பெருகிக் கொண்டே வருகிறது. பேழையும் கிளம்ப ஆரம்பித்து விட்டது. பேழையும் கிளம்ப ஆரம்பித்து விட்டது. கண்ணு கெட்டா தூரத்தில் பேழை சென்று கொண்டிருக்கிறது. சொந்தங்களும் உறவுகளும் எல்லாம் வந்து தட்டி பார்த்தார்கள். அயல் வீட்டுக்காரர்கள் எல்லாம் வந்து தட்டி பார்த்தார்கள். உறவை சொல்லி கூப்பிட்டு பார்த்தார்கள். மாமா மச்சான் சொல்லி கூப்பிட்டார்கள். சித்தப்பா சித்தி என்று கூப்பிட்டார்கள். உள்ளே இருந்தவர்கள் யாரும் பதில் கொடுக்கவில்லை. உள்ளே இருந்தவர்கள் யாரும் பதில் கொடுக்க முடியவில்லை. வெளியே இருந்து உள்ளேயும், உள்ளே இருந்து வெளியேயும் எவருக்கும் போக முடியாத அளவு பேழையுடைய கதவு மேல்தளத்திற்கு பக்கத்தில் உருவாக்கப்பட்டு அது சர்வ வல்லமை எல் ஷடாய் தேவனால் அடைத்தும் ஆய்விட்டது. மாறாக இப்பொழுது பேழை ஒரு நீண்டகால உல்லாச படகாய் அது சென்று விட்டது. கண்ணு கெட்ட தூரத்தில் பேழை இல்லை. வசனத்தையும் சுவிசேஷத்தையும் எச்சரிப்பையும் அசட்டை பண்ணின ஜனங்கள் அத்தனை பேரும் பரிதாபமாய் சாக ஆரம்பித்தார்கள். பரிதாபமாய் தங்களுடைய பிராணனை இழக்க ஆரம்பித்தார்கள். கண்ணுக்கு முன்பாய் பிள்ளைகளுடைய ஜீவன் போகிறது. கண்ணுக்கு முன்பாய் கட்டின மனைவியுடைய ஜீவன் போகிறது. கண்ணுக்கு முன்பாய் புருஷன் தத்தளிக்கிறான், தகப்பனார் தத்தளிக்கிறார், தாயார் தத்தளிக்கிறார், தாத்தா பாட்டிகள் தத்தளிக்கிறார்கள். அதிகாரிகளும் பிரபுக்களும் செல்லும் இடம் தெரியாமல் தவிக்கிறார்கள். ஏன் இந்த அவலம்? ஏன் இந்த துயரம்? ஏன் இந்த மரணம்? ஏன் இந்த பரிதாபமான முடிவு? 120 ஆண்டுகள் ஆண்டவர் பிரசங்க செய்ய சொன்னாரே. 120 ஆண்டுகள் சுவிசேஷம் காதுகளுக்கு வந்தும் நீ கீழ்ப்படியவில்லையே. அதனால் உண்டான நியாய தீர்ப்பு உணராதிருந்ததினால், முடிவை குறித்து உணராதிருந்ததினால், ஜீவனை குறித்து உணராதிருந்ததினால், சுவிசேஷத்தை குறித்து உணர்வற்றவர்களாக இருந்ததினால் இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுக்கு தங்களுடைய இதயத்தில் இடமளித்து சுவிசேஷத்தின் ஒளி மனுஷன் அவர்களுடைய இதயத்துக்குள் பிரவேசியாதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனுடைய இதயத்தை அடைப்பதற்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவனுக்கு தங்களுடைய இதயத்தை திறந்து கொடுத்ததினால் ஜீவன் என்ன என்பதை உணர முடியாமல் போனார்கள். இப்பொழுது பரிதாபமாய் செத்து போய் கிடக்கிறார்கள். கீழ்ப்படியாத ஜனங்கள் அனைவரும் அழிந்து மாண்டு போகிறார்கள். இந்த பூமியில் இருந்த உயர்ந்த சிகரத்துக்கு மேலாக 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் மேலெழும்பி நிற்கிறது. ஏனென்று சொன்னால் எந்த ரூபத்திலும் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள் தப்பிவிடக் கூடாது என்பதிலே தேவனாயிருக்கிற கர்த்தர் சிற்றீகர் மிகுந்த ஜாக்கிரதையாயிருந்தார். அதைத்தான் இந்த கடைசி நாட்களிலும் சம்பவிக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இன்றைய பார்மகளே, சுவிசேஷவாதப்படியிலே வந்து விழுந்தும் தலைமுறை தலைமுறையா 2000 ஆண்டுகளாய் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த சுவிசேஷம் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் சுவிசேஷம் பிரசங்கித்த பிற்பாடு அவர் போய்விட்டார். அவருடைய சீஷர்கள் சுவிசேஷம் ஆரம்பித்தார்கள். இன்று வரையும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரே ஒரு சுவிசேஷம் தான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இதுதான் கிறிஸ்து பிரசங்கித்த சுவிசேஷம், அப்போஸ்தலர்கள் பிரசங்கித்த சுவிசேஷம், தீர்க்கதரிசிகள் பிரசங்கித்த சுவிசேஷம். ஏறக்குறைய 40 ஆண்டுகளுக்கு முன்பு வரைக்கும் பிரசங்கிக்கப்பட்டுக் கொண்டிருந்த சுவிசேஷம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, மனம் திரும்புங்கள்,
பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, விசுவாச ஸ்நானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, பாவத்தை விட்டு வெளியே வாருங்கள், உலகத்தை விட்டு வெளியே வாருங்கள், அக்கிரமத்தை விட்டு வெளியே வாருங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது சுவிசேஷம் தான் அனைத்து பிரசங்க பீடங்களிலும் முழங்கிக் கொண்டே இருந்தது. 40 ஆண்டுகளுக்கு பிற்பாடு சுவிசேஷம் தலைகீழாய் மாறிவிட்டது. ஏறக்குறைய என்னுடைய 15-17 வருட வயது வரைக்கும் இந்த சுவிசேஷத்தை நான் பல இடங்களில் கேட்டிருக்கிறேன், பல கன்வென்ஷன் ஸ்டேஜ்களில் கேட்டிருக்கிறேன். என்னுடைய அம்மாவுடைய கருத்தை பிடித்துக் கொண்டு அன்று நடந்த அனைத்து கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும் போயிருக்கிறேன். எங்கள் ஊரை சுற்றி நடந்த அனைத்து கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும், எல்லா கன்வென்ஷன் கூட்டங்களிலும் இதைத்தான் பிரசங்கித்தார்கள். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய வருகை சமீபமாயிருக்கிறது, நியாயத்தீர்ப்பை தேவன் நியமித்திருக்கிறார். இதெல்லாம் அன்று கேட்கக்கூடிய சுவிசேஷமா இருந்தது. ஆனா 40 ஆண்டுகளுக்கு முன்பாக சுவிசேஷ வியாபாரிகள் பூமியில பிறந்தார்கள். சுவிசேஷ வியாபாரிகள், அவர்களுக்கு இந்த வார்த்தை பிடிக்கவில்லை. அவர்களுக்கு இதையே பிரசங்கித்துக் கொண்டிருந்தால் தங்களுடைய வியாபாரம் சரியாகாது என்பதை புரிந்து கொண்டவர்கள் சுவிசேஷத்தின் ஜீவனை மாற்றினார்கள். கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசிக்க வேண்டிய உபதேசங்கள் எல்லாம் காற்றிலே பறக்க விட்டுக் கொண்டு தழுவடைகளை தைத்துக் கொடுக்க ஆரம்பித்தார்கள். மகளே மகனே என்று அழைக்க ஆரம்பித்தார்கள், பிள்ளையே என்று அழைக்க ஆரம்பித்தார்கள், விடுதலையை சொல்ல ஆரம்பித்தார்கள், அற்புதத்தை கண்டு காட்ட ஆரம்பித்தார்கள். விடுதலையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுத்தார்கள். கர்த்தர் சொல்லியிருந்தார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தோட நீதியை தேடு, பிற்பாடு இவைகள் எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் தேவனுடைய நீதியும் ராஜ்யத்தையும் தூக்கி ஓரமாய் வைத்துக் கொண்டு கர்த்தர் எவைகளை எல்லாம் கொடுக்கிறார் என்பதை குறித்து சுவிசேஷம் பிரசங்கிக்க ஆரம்பித்தார்கள். ஆக 40 ஆண்டுகளாக அந்த ஜீவனுள்ள சுவிசேஷம் மங்கி போய் இப்பொழுது எவைகள் எல்லாம் கிடைக்கும் என்கிற ஆட்சி இதயங்களிலே அவர்கள் பூஜித்து விட்டிருக்கிறார்கள். எந்த சுவிசேஷ கூட்டத்துக்கு போனாலும் அங்கே என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். வியாதி குணமாக வேண்டும், பிசாசுகள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், பேர் சொல்லி கூப்பிட்டு தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும், அல்லது தலையில் கை வைத்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். எதிர்பார்ப்பு அதிகமாய்விட்டது. உலகத்துக்கு, உலக வாழ்க்கைக்குரிய எதிர்பார்ப்புகளாய் இன்றைய பிரசங்க பீடங்களை மாற்றிவிட்டார்கள். 40 ஆண்டுகளுக்கு பிறகுள்ள சுவிசேஷ வியாபாரிகள். கூட்டம் திரளாய் கூடுகிறது, கூட்டம் திரளாய் கூடுகிறது, கணக்கில்லாத கூட்டம் கூடுகிறார்கள். பல மைல்களுக்கு அப்பால் என்று வருகிறார்கள். மீடியாக்களின் வழியாக விளம்பரம் பண்ணுகிறார்கள். எல்லா இடங்களிலும் வால் போஸ்டுகள், பேனர்களை கட்டுகிறார்கள். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், கர்த்தர் விடுவிக்கிறார், கர்த்தர் கட்டுகளை அவிழ்க்கிறார். யார் சொன்னது இவைகள் எல்லாம் நடக்காது என்று? யார் சொன்னது இவைகள் நடக்காது என்று? குடிகாரன் மனம் திரும்பினால் அவனுடைய வீடு கட்டழிகிறது தானாகவே. ஒரு குடிகாரன் மனம் திரும்பினால் அவருடைய குடும்பத்தை கட்டி இருந்த கட்டு தானாக அழிகிறது. ஒரு பாவி மனம் திரும்பினால் அவருடைய குடும்பத்தில் இருந்த எல்லா விதமான கட்டுகளும் அழிந்து போகிறது. அந்த வீட்டுக்கு ஒரு தற்கால சமாதானம் வருகிறது, பூமிக்குரிய சமாதானம் வருகிறது, பூமிக்குரிய சந்தோஷம் வருகிறது. ஆண்டவர் பூமியிலே வாக்களித்த சகல நன்மைகளும் அவனுக்கு வந்து சேருகிறது. இதுல என்ன விசேஷம் இருக்க முடியும்? எனக்கு தெரியும், என் வழிகளுக்கு தக்கபடி செய்கிறேன் தேவன். பல 100 வசனம் இருக்கு இந்த வேத புஸ்தகத்தில். நான் மனுஷனுடைய வழிகளுக்கு தக்கபடி நான் செய்வேன், உன்னுடைய வழிகளுக்கு தக்கபடி நான் செய்வேன் என்று வேதம் சொல்லுகிறது. நீ நன்றாய் நடந்து பார், உத்தமத்தில் நடந்து பார், சத்தியத்தில் நடந்து பார், நீதியில் நேர்மை நடந்து பார். உன்னுடைய வீடு ஆசீர்வதிக்கப்படும், உன்னுடைய குடும்பம் கட்டப்படும், நீ தானாய் செழித்து வளருவாய், லீபனோர் விருட்சம் போல வளருவாய். வேதம் சொல்லுகிற என்னை தேடுகிற ஜனத்துக்கு நான் சாரோனை ஆட்டுத்தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கை மாட்டுக்கிடையும் கொடுப்பேன். அது கிடைக்கும், அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் நீ கர்த்தரை தேடுகிறாயா?
அதான் இங்க சுவிசேஷ வியாபாரிகள் புதைத்து போட்ட சுவிசேஷம், மறந்துவிட்ட சுவிசேஷம், ஜனங்களுடைய இதயங்களை கவர்ந்திருக்கிற சுவிசேஷத்தை கட்டவிட்டு விட்டார்கள். கூட்டம் தானாய் கூடுகிறது, வியாபாரம் நடக்கிறது, தங்களுடைய வாழ்க்கையை அளவில்லாதபடி விஸ்தீரமா அப்படின்னா பெருசாக வாழ ஆரம்பித்து விட்டார்கள், பகட்டாய் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களுடைய பகட்டு வாழ்க்கையை பார்த்த புதிய இளந்தலைமுறைகள் அதன் மேலே ஆசை கொள்ளுகிறார்கள், அதையே வாஞ்சிக்கிறார்கள். நானும் அவரை போல ஆகணும், என் பிரசங்கம் அவர்களை போல இருக்கணும், அதையே பின்தொடர்கிறார்கள். சுவிசேஷம் அடுத்த தலைமுறைக்கு போகாமல் தலைமுறை அழிந்து கொண்டிருக்கிறது. இந்த கால சுவிசேஷம் சபையே, கர்த்தர் வருகிறார், நீ அவரை சந்திக்க ஆயத்தப்படு. காலத்தை உணர்ந்து கொள், சூழ்நிலைகளை உணர்ந்து கொள். இனி காலம் செல்லும் என்று நீ நினையாதிரு. மனம் திரும்ப கூடுமானால் இந்த நாட்களில் மனம் திரும்பு. பாவத்தை விட்டு வெளியே வர கூடுமானால் இந்த நாட்களில் வெளியே வா. நீ மறுரூபம் அடைந்து போகும்போது உன்னுடைய வீடு கூட மறுரூபம் அடைந்து வருமா? நீ சம்பாதித்து வைத்திருக்கிற பேங்க் பேலன்ஸ் வருமா? வாங்கி வைத்திருக்கிற நிலங்கள் மறுரூபம் அடைந்து கூட வருமா? எதை எடுத்து செல்வாய்? இந்த பூமியில் இருந்து எதை எடுத்து செல்வாய்? சொல்ல முடியுமா பிரதர்? நீ எதற்காக இவ்வளவு கூட்டம் கூடுகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்திக்க நீ ஆயத்தமா? கர்த்தரை சந்திக்க நீ ஆயத்தமா? வேதம் சொல்லுகிறது, லூக்கா 17ஆம் அதிகாரம் 34 முதல் 36 வரை வசனங்களை வாசியுங்க. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். திருகி திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆயத்தமாயிருந்த 3 பேர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், ஆயத்தமா இல்லாத 3 பேர் கைவிடப்படுகிறார்கள். இந்த 3 பேரும் பூமியிலே ஒரே சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். 2 பேர் ஒரே படுக்கையில் படுத்திருக்கிறார்கள், ஒரே சூழ்நிலை. 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை. ஆனால் திடீரென்று ஒருவரை காணவில்லை, இன்னொருவர் படுத்த படுக்கையிலே படுத்துக் கொண்டிருக்கிறார். காணப்படாமல் போனவருக்கு என்னாச்சு? அவர் நேசித்த ஆண்டவர் வந்தார், அவரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். தான் படுக்கைக்கு போன போதும் ஒரு ஆயத்தமா இருந்தார். தான் படுக்க போகும்போது கர்த்தரை சந்திக்க ஆயத்தமா இருந்தார். அவருக்கு தெரியும், இந்த இரவில் கர்த்தர் வந்தாலும் நான் ஆயத்தமா இருக்கிறேன். அவருடைய சிந்தை பூமிக்குரியதா இருந்ததில்லை, அவருடைய எண்ணங்கள் பூமிக்குரியதா இருந்ததில்லை, அவருடைய வாழ்க்கை பூமிக்குரியதா இருந்ததில்லை, அவருடைய செயல்கள் எதுவும் பூமிக்குரியதா இருந்ததில்லை. எல்லாமே பரத்துக்குரியதாய் செய்து கொண்டு வந்தார். பூமியிலே அவர் வாழ்ந்தார், வேலை பார்த்தார் உண்மை, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டார் உண்மை, பிள்ளைகளை பெற்று வளர்த்தினார் என்பது உண்மை, தொழில் செய்தார் என்பதும் உண்மை. அதெல்லாம் பூமியுடன் முடிந்துவிடும் என்கிற எண்ணம் அவருக்குள் இருந்தது. இது வல்ல முக்கியம், அவருடைய எண்ணம் இது வல்ல இம்பார்ட்டன்ட். அவருடைய வருகைதான் எனக்கு முக்கியம். என்னுடைய தேசம் இதுவல்ல, என்னுடைய நாடு இதல்ல, என்னுடைய பூமி இதல்ல, இது நிரந்தரம் அல்ல, இது தற்காலிகமான வாழ்க்கை, இது சீக்கிரம் முடிந்துவிடும். ஆனா இதற்கு பிற்பாடு எனக்கு ஒரு வாழ்க்கை வருகிறது என்பதிலே அந்த தேவ மனுஷன் ஜாக்கிரதையா இருந்தான். ஆனா இன்னொருவனோ தன்னுடைய முடிவை குறித்து கவலையற்றவனாய் படுக்கைக்கு போனான், ஆயத்தம் இல்லாதவனாய் படுத்துக் கொண்டிருக்கிறான், கைவிடப்பட்டான்.
2 ஸ்திரீகள் ஏந்திரம் அரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒருத்தி எடுத்துக் கொள்ளப்பட்டாள், இன்னொருத்தி கைவிடப்பட்டாள். அவள் வேலை செய்து கொண்டிருக்கும் போதும் அவள் தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தாள். அதனால் அவள் எடுத்துக் கொள்ளப்படுகிறாள். ஆனா இன்னொருத்தி தன்னை ஆயத்தமாய் வைக்க தவறினாள். தன்னுடைய சிந்தை பூமியில் இருந்தது, தன்னுடைய எண்ணங்கள் பூமியில் இருந்தது, தன்னுடைய செயல்கள் பூமியோடு இருந்தது. அவள் மாம்சத்துக்கு என்று விதைத்தாள். அவள் மாம்சத்தினால் அழிவே இருக்கிறாள். அந்த இன்னொருத்தி ஆவிக்கு என்று விதைத்துக் கொண்டிருந்தாள். தன்னுடைய எண்ணமும் பேச்சும் மூச்சும் எல்லாம் ஆவிக்குரியதா இருந்தது. அவள் ஆவிக்கு என்று விதைத்துக் கொண்டிருந்தாள். அதனால் ஆவியினாலே அவள் நித்திய ஜீவனை அறுத்தாள். இதோ மாம்சத்துக்கு என்று விதைத்தவள் படுக்கையிலே படுத்து கிடக்கிறாள், அல்லது திரிகை திரிக்கிற அந்த இடத்திலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறாள். மூன்றாவது ஒரு தன்னு 2 பேர் வயலில் இருக்கிறார்கள். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஒருவனுடைய மம்பட்டி அங்கே இருக்கிறது, ஆளை காணவில்லை. இன்னொருவன் மறுபடியும் கிளைத்துக் கொண்டே இருக்கிறான், வெட்டி கொண்டே இருக்கிறான். ஒருவன் திடீரென்று மறுரூபமாக்கப்பட்டான். அவனுடைய மம்பட்டி, அவனுடைய வயல் எல்லாம் அங்கேதான் இருக்கிறது. அவனுடைய தோட்டம் எல்லாம் அங்கேதான் இருக்கு. அவன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போய்விட்டான். காரணம் என்ன? அவன் தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தான். எந்த சூழ்நிலையிலும் தன்னை ஆயத்தமாய் வைத்திருந்தான். அவன் மனம் திரும்புதலின் அனுபவத்தில் இருந்தான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுக்கிறவனாயிருந்தான். ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி இருந்தான். அதில் கரை இல்லாதபடி தன்னை காத்துக் கொண்டான். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரோடு நடந்தான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை நேசித்தான். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரோடு நடக்க பழகி இருந்தான். கர்த்தருடைய ஆவியோடு அவன் ஆவியை இணைத்து வைத்திருந்தான். ஹல்லேலூயா. அதனால் அவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஆனா இன்னொருவனோ அந்த சூழலில் தன்னை ஆயத்தப்படுத்த தவறிவிட்டான். உலக வாழ்க்கையில் அவன் இன்பமற்றவனாயிருந்தான். உலகத்தை நேசிக்கிறவனாயிருந்தான். மாம்சத்தின்படி நடந்தான். கைவிடப்பட்டு போய்விட்டான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவராக இருக்கிற கர்த்தர் சொன்னார். நோவாவுடைய நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களில் நடக்கும். உணர்வில்லாதிருப்பார்கள். சபைகளுக்கு உணர்வில்லை, விசுவாச மக்களுக்கு உணர்வில்லை. இந்த நாட்களில் உணர்வடையுங்கள். இந்த காலங்களை புரிந்து கொள்ளுங்கள். அடையாளங்களை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இவ்வளவு தீவிர யுத்தங்கள்? ஏன் இவ்வளவு தீவிர பஞ்சங்கள்? ஏன் இவ்வளவு இனத்துக்கு விரோதமான இன போராட்டம்? கடந்த மாதங்களில் இந்தியர்களுக்கு எதிராக எல்லா ஐரோப்பா நாடுகளும் எதிர்ப்பு பேரணிகளை நடத்தினதை கண்டோம். ஒரு காலத்தில் வெள்ளையனே வெளியேறு என்று இந்தியா வீர முழக்கம் எழுப்பினது. இப்பொழுது இந்தியர்களே எங்க நாட்டை விட்டு என்ன செய்யுங்கள், உங்க நாட்டுக்கு போய்விடுங்கள் என்று எல்லா ஐரோப்பிய நாடுகளிலும் பயங்கரமான ஊர்வலங்களும் அரசாங்கத்துக்கு எதிரான கோஷங்களும் முழங்கினதை சேனல்களில் பார்க்க முடிந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இது இன்னும் தீவிரமடையும். இன்னும் தீவிரமடை. இனத்துக்கு விரோதமாய் இனம், சாதிக்கு விரோதமாய் சாதி, இன கலவரங்கள், இன படுகொலைகள், இன்னும் கடுமையான பஞ்சங்கள் வரும். பயங்கரமான கொள்ளை நோய்களை எதிர்பார்த்து காத்திருங்கள். கொரோனா வந்தது போல் அல்ல, அதைவிட கொடிய
வைரசுகள் பூமியை தாக்கக்கூடும். கடைசி நாட்களில் சம்பவிக்கும். எப்பொழுது மூன்றாம் உலக மகா யுத்தம் இந்த உலகத்தில் நடக்கும் என்பது தெரியாது. எப்ப வேண்டுமானால் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அதற்கு முன்பாக கர்த்தருடைய சபை இந்த பூமியில் எடுத்துக் கொள்ளப்படும். மூன்றாம் உலக மகா யுத்தம் இந்த பூமியில் ஆரம்பிப்பதற்கு முன்பாக கர்த்தருடைய உண்மையான சபை, ஆயத்தமாயிருக்கிற சபை, காத்து கொண்டிருக்கிற சபை, விழிப்பாயிருக்கிற சபை, எச்சரிக்கையாயிருக்கிற சபை இந்த பூமியை விட்டு எடுத்துக் கொள்ளப்படும். ஹல்லேலூயா. சந்தேகமே இல்லை. அதற்கான எல்லா அடையாளங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகைக்காக இந்த உலகம் எல்லாவற்றையும் தயார்படுத்திக் கொண்டு வருகிறது. விஞ்ஞானம் அதற்கான எல்லா சப்போர்ட்டையும் செய்து கொடுத்து கொண்டிருக்கிறது. சீக்கிரத்தில் ஆண்டவர் வெளிப்படுவார். சபை எடுத்துக் கொள்ளப்படும். விழிப்பாயிருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்குள் போக முடியும். வாசிகள் மத்தேயு 24:42 முதல் 44. உங்கள் ஆண்டவர் இந்த நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். நீங்கள் எப்படி இருக்கணும்? விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டு ஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். விழித்திருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஆயத்தப்படுங்கள். அந்த கடைசி நாளிலே வாடகை வீட்டுடைய கதவை அடைத்து எல்லாவற்றையும் மினி டிம்போவில் ஏற்றி விட்டுட்டு கடைசியா வீட்டுக்காரரை பார்த்து கணக்கை முடித்து கொண்டு வெளியே போவதற்காக வீட்டுக்காரரை தேடி சாவியோட நிப்பீங்க பாருங்க. ஒரு சூழ்நிலை, அந்த சூழ்நிலைக்கு வரணும் சபை. இனி காலம் செல்லாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சபை. இனி இந்த பூமியில நீண்ட காலம் வாழ முடியாது என்பதிலே சபை உணர்வுள்ள சபையாய் மாற வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாய் செய்து முடியுங்கள். எசேக்கியா ராஜாவிடத்திலே கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி அனுப்பி இப்படி சொன்னார், நீ மரித்து போவாய், பிழைக்க மாட்டாய். உன் வீட்டு காரியத்தை என்ன செய்? ஒழுங்குபடுத்து. நீ வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரித்து போவாய். ஆயத்தமா இருக்கணும். வெறும் ரட்சிப்பும் ஞானஸ்நானமும் பரிசுத்த அபிஷேகமும் சபை ஐக்கியத்தோடு நிறுத்தி விடாமல் உட்கார்ந்து உங்களை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையுடைய நிலைமை என்ன என்பதை சோதித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறீர்கள்? உங்களுடைய மனசாட்சி உங்களை குற்றப்படுத்துகிற ஏதாவது சுபாவங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதா? மனசாட்சி நியாயாதிபதி என்று வேதம் சொல்லுகிறது தெரியுமா? பூமியிலே நம்ம நியாயம் இருக்கிற நியாயாதிபதி நம்முடைய மனசாட்சி என்பது வேதம் சொல்லுகிறது தெரியுமா? உங்களுடைய மனசாட்சி ஏதாகிலும் உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறதா? ஏ நீ பொய் சொன்னாய், ஏ நீ ஓயாமல் பொய் சொல்லுகிறாய், ஏ நீ களவு செய்கிறாய், ஏ நீ லஞ்சம் வாங்குகிறாய், ஏ நீ திருடுகிறாய், நீ ஏமாற்றுகிறாய், உன்னிடத்தில் பெண் சுபாவம் மோசமாயிருக்கிறது, உன்னுடைய சுபாவம் சரியில்லை, நீ சண்டைக்காரி, நீ சண்டைக்காரன், மனசாட்சி உன்னை குத்துதா? நீ அதை சரிப்படுத்தணும். உடனே
அதான் நீ உன்னை ஆயத்தப்படுத்தணும். வெறும் மனம் திரும்புதலோட நிறுத்திவிடக் கூடாது. மனம் திரும்புதல் என்று சொன்னாலே இந்த உலகத்தின் அனைத்து வழிபாடுகளும் வெளியே வந்திருக்கணும். இந்த உலகத்துக்கு நீ மரித்து இருக்கணும். உன்னுடைய மாம்சத்தை ஆசை இச்சைகளை நீ சிலுவையில் அறைந்திருக்கணும். அதுக்கு பெயர் தான் மனம் திரும்புதல். நீங்கள் ஒரு மனம் திரும்பின கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களுக்குள்ள எந்த விதமான மாறுபாடான சுபாவங்களும் காணப்படக்கூடாது. உங்களை ஒரு சண்டைக்காரராய் தேசம் காணக்கூடாது. உங்களை ஒரு வழக்காளியாய் தேசம் காணக்கூடாது, குடும்பம் காணக்கூடாது, சபை காணக்கூடாது. உங்களை ஒரு நேர்மையற்றவர்களாய் தேசம் காணக்கூடாது, சபை காணக்கூடாது, குடும்பம் காணக்கூடாது. நீங்கள் உண்மையிலே மனம் திரும்பின அனுபவத்தில் இருப்பீர்கள் என்றால் உங்களை ஒரு நேர்மையற்ற அதிகாரியாய் இந்த உலகம் காணக்கூடாது. ஒரு நேர்மை இல்லாத போதகராய் இந்த உலகம் காணக்கூடாது. ஒரு நேர்மை இல்லாத விசுவாசியாய் இந்த உலகம் உன்னை காணக்கூடாது. ஒரு உண்மை இல்லாத பொய் பேசுகிற ஒரு மனிதனாய் இந்த உலகம் உன்னை விரசூண்டக்கூடாது. நீ மனம் திரும்பி இருந்தால் இதுல ஏதாகிலும் தோல்வி உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கிறது என்றால் இது உங்களுக்கு கிருபை நாட்கள். இந்த கன்வென்ஷன் டே உங்களுக்கு கிருபையாய் கூட்டி கொடுக்கப்பட்ட நாட்கள். உங்களுடைய பாவங்களை தோண்டி எடுத்து அது உங்களுக்கு முன்பாய் முகமுகமாய் காண்பித்துக் கொடுக்கிற நாட்கள். அதை உணர்ந்து மனம் திரும்புங்கள். யாரிடத்திலும் கடன் பெற்றிருந்தால் திரும்பிக் கொடுங்கள். ஒப்புரவாகுங்கள். மன்னிப்பை கேளுங்கள். எவருக்கு மன்னிக்க வேண்டுமோ மன்னியுங்கள். எவரிடத்தில் ஒப்புரவாக வேண்டுமோ ஒப்புரவாகுங்கள். யாருக்கு கொடுக்க வேண்டுமோ கொடுங்கள். யாரிடத்தில் பேச வேண்டுமோ பேசுங்கள். விழித்திருங்கள். ஆயத்தமாயிருங்கள். மூன்றாவது எச்சரிக்கையாயிருங்கள். எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஹலோ, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். எந்த சூழ்நிலையிலும் உலகம் உங்களை மோசம் போக்காதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். பாவம் உங்களை பற்றி பிடிக்காதபடி உங்களுடைய மாம்ச சரீரத்தை அடக்கி ஆண்டு கொள்ளுங்கள். இந்த உலகத்தால் நீங்கள் கரைபடியாதபடிக்கு, சாத்தானால் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு, அவருடைய வருகை நாளிலே கைவிட்டு போகாதபடிக்கு, நியாய தீர்ப்பு நாளிலே நம்பிக்கை உள்ளவர்களாக நிற்கும்படிக்கு உங்களுடைய சரீரமாக இருக்கிற பாண்டத்தை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். மனதை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாருங்கள். அதை அடக்கி ஆளப்படியுங்கள். எதற்கையா உலகம்? எதற்கு மகளே மாம்சம்? இன்டர்நெட்டும் பேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் உனக்கு நித்திய ஜீவனை கொடுக்குமா? ஒரு நாளில் கிடைக்கிற 24 மணி நேரத்தில் எத்தனை மணி நேரம் இவைகளிலே நாம் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம்? தேவன் கணக்கை கேட்க மாட்டாரா? Facebook, சாட்டிங்,
இன்ஸ்டாகிராம். ஹல்லேலூயா. $18 வயசுல $US salary வாங்கினவன் சசிகுமார் 13 ஆண்டுகள் ஒரு தரமான ரிசோர்ட்டில் மெயின்டெனன்ஸ் ஆபீசராக வேலை பார்த்தவன். 2021 அன்றைய காலகட்டத்தில் $19,000 சாலரி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வரும். எனக்கு 2 வீடுகள் எனக்கு இருக்கிறது. ஒரு ஏக்கர் நிலத்துக்குள்ளே மனைவி $1,10,000 சாலரி வாங்குகிறாள். மகன், மூத்த மகன் குடும்பம் அயர்லாந்தில் இருக்கிறார்கள். இளைய மகன் டாக்டரா இருக்கிறான். நான் பயன்படுத்துகிற செல் என்னை காத்துக் கொள்வதற்காக. எனக்கு தெரியும் இவைகள் எல்லாம் மாயம். இவைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும். இந்த உலகத்துள்ள ஐபோனை காட்டிலும் எனக்கு நித்திய ஜீவன் எனக்கு முக்கியம். இந்த உலகத்தில் உள்ள பேஸ்புக்கை காட்டிலும் நித்திய ஜீவன் எனக்கு முக்கியம். இன்ஸ்டாகிராமில் நான் செத்து போவதை விட நான் நித்தியத்தில் ஜீவன் உள்ளவனாய் வாழ்வது எனக்கு முக்கியம். இவைகள் எல்லாம் இன்றைய சபை அழித்துக் கொண்டிருக்கிறது அல்லவா? சபை வாழ்க்கையை அழித்து விட்டிருக்கிறது அல்லவா? ஊழியத்தை அழித்து விட்டிருக்கிறது அல்லவா? பரிசுத்தத்தை அழித்து விட்டிருக்கிறது அல்லவா? எப்படி பரிசுத்தம் இழந்தீர்கள்? சபை வாழ்க்கை எங்கே போனது? ஆராதனை வாழ்க்கை எங்கே போனது? தேசம் முழுவதும் வேத புஸ்தகமாக சுற்றி நடந்த காலங்கள் எங்கே? நம்முடைய எந்த தலைமுறை சொல்ல கேட்கிறார்களா? எல்லாம் செல்போனுக்கு அடிமையாகிவிட்டார்கள். கடன் வாங்கியாவது இஎம்ஐ வாங்கியாவது எப்படியாகலும் $1,00,000 செல்போன் கையில இருந்தாதான் அங்கீகாரம். யாரும் விதிவிலக்கில்லை. இனி என்னவாகும்? இனி என்ன சம்பவிக்கும்? உணர வேண்டாமா? இந்த காலத்தையாவது உணர வேண்டாமா சபை? இனி அற்புதத்தை எதிர்பார்க்கலாமா? இனியும் விடுதலையை தேடி ஓடலாமா? இனியும் வீடும் வயலும் தோட்டங்களை சம்பாதிக்க காலமா? ஆண்டோட வருகைக்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். கடைசிய காலம் துணிப்பதற்கு இனி சில நிமிடங்கள் தான் பாக்கி இருக்கிறது. இதோ வாதப்படி வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதி சீக்கிரத்திலுடைய வருகை பூமியில சம்பவிக்கும். வேதம் சொல்லுகிற வருகை நாள் பூமியில் இருக்கிற சகல மனுஷர்களுக்கு ஒரு கண்ணிய போல வரும். அது ஒரு கண்ணிய போல வரும். நாளைக்கு மனம் திரும்பிக் கொள்ளுவேன் என்று சொன்னால் ஆண்டவர் இன்றைக்கு வந்து முடியும். ஞானஸ்நானம் அடுத்த வருஷம் எடுத்துக் கொள்வேன் சொன்னால் அடுத்த வருஷம் வரைக்கும் நீ வாழுவது உனக்கு உத்தரவாதம் தர முடியாத போகும். சகல மனுஷர்கள் மேல் ஒரு கண்ணிய போல வரும். கண்ணியில் அகப்பட்டு விடுவார்கள் மனுஷர்கள். காலதாமதம் பண்ணிக்கொண்டு இனியும் நாட்கள் செல்லும் என்று காத்திருக்கிறவர்கள் கண்ணியில் அகப்படக்கூடும். இன்று என்ற வரையில் உன்னை தயார்படுத்திக்கொள். நாளைய சூரியனை நான் காண்பேன் என்பது எனக்கு உத்தரவாதம் இல்லை. நாளை அதிகாலை சூரியனை நான் காண முடியும். சூரியத்துடைய அந்த
வெளிச்சம் தலையில உதிக்கும் என்பது எனக்கு உத்தரவாதம் இல்லை. நாம் இன்னும் சில விடாப்பிடியான பாவங்களுக்குள் இருக்கிறோம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் திட்டவட்டமே சொல்லுகிறார். சபை இன்னும் சில விடாப்பிடியான பாவங்களுக்குள் விழுந்து கிடக்கிறது. நான் 2024 25 அநேக கிருபாசனம் விழுகாஸ்பல் சபைகளில் கன்வென்ஷன் பிரசங்கித்திருக்கிறேன். நியாய தீர்ப்பை பற்றி பிரசங்கிக்கும் போது பொய்யர்கள் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் வருகிற கடலில் பங்கடைவார்கள் என்ற ஒரு வசனம் வருகிறது. பொய்யர்கள் அனைவரும். சபையை பார்த்து கேட்பேன், பொய் சொல்லாதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள் என்று சொல்லி. ஆச்சரியப்படும் விதத்தில் ஒரு நபர் கூட இன்று வரைக்கும் கரங்களை உயர்த்தினது இல்லை. எல்லாரும் தேவைக்கு போய் சொல்லுகிறார்கள். அத்தியாவசியத்துக்கு அனைவரும் போய் பேசுகிறார்கள். எப்படி அம்மா ஆண்டவர் பொறுப்பார்? உன் நாவல பொய்யே ஆண்டவர் கேட்கலாமா? கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறவன் பொய் பேசலாமா? நான் பொய்யை அரோசிக்கிறேன், நான் பொய்யை வெறுக்கிறேன். இங்கே தைரியம் உள்ளவர்கள் சொல்லுங்க, நான் பொய் பேசுவதில்லை. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கரங்களை வைத்துங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் கரங்களை வைத்துங்க. கரங்களை வைத்துங்க. ஞானஸ்நானம் பெற்றவர்கள் 100%. கர்த்தருடைய பந்தியில தவறாமல் பங்கெடுக்கிறவர்கள், பொய் பேசாதவர்கள், இதைத்தான் இந்த 2 ஆண்டுகளாக நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். லேவியராகமம் 19 அதிகாரம் 11 வசனம் வாசிங்க. நீங்கள் களவு செய்யாமலும் வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாமலும் இருங்கள். கலாத்தியர் 3:9. கலாத்தியர் 3:9. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அப்படின்னா விசுவாசமுள்ள 8வது வெளிப்படுத்தல் 21:8.
பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றால் எதற்கையா இந்த சுவிசேஷம் இந்த ராத்திரி வேளையிலே? இத்தனை ஆண்டுகள் சுவிசேஷம் கேட்டும் பொய் பேசாமல் வாழக்கூடாது என்று தெரியாதா? பொய் பேசிதான் வாழ வேண்டுமா? என் ஆண்டவர் எவ்வளவு பொய் வரையாத தேவன். எதற்காக பொய் பேசி பணம் சம்பாதிக்க வேண்டும்? எதற்காக பொய் பேசி வாழ வேண்டும் இந்த உலகத்திலே? அந்நிய பாஷை பேசிக் கொண்டிருக்கிற நாவல போய் வருகிறது என்றால் நீ பெற்றது அபிஷேகம் இல்லை. நீ பெற்றது அபிஷேகம் இல்லை. பரிசுத்த ஆவியார் பரிசுத்தம் உள்ள இடத்தில் வாழுகிறவர். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவன் எப்படி போய் பேச முடியும்? தானா சொல்லுகிறேன், ப்ரிப்பேர் பண்ண. இப்படி ஒன்னு ரெண்டல்ல, இப்படி ஒன்னு ரெண்டல்ல, அநேக பாவங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. இப்படி ஒன்னு ரெண்டல்ல, அநேக பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைய சொன்னார் ஆண்டவர். ஆனா நம்ம சிலுவையில் அறையாம ஒரு பக்கத்துல எடுத்து வச்சிருக்கிறோம். அதை பாதுகாப்பா எப்பப்போ தேவையோ அப்பப்போ அதை எடுத்து என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தர்ப்பங்கள்ல பொய் தேவைப்பட்டா பொய்யை எடுத்து பயன்படுத்துவோம். சந்தர்ப்பங்கள்ல ஒரு சண்டை போடணும்னா அதை எடுத்து பயன்படுத்துவோம். சந்தர்ப்பங்களை யாருக்கு அவர் அடி கொடுக்கணும்னா அதை எடுத்து தைரியம் என்ன செய்வோம்? போட்டு தாக்குவோம். சந்தர்ப்பங்கள்ல ஒரு கெட்ட வார்த்தை பேசணும்னா அதை எடுத்து பயன்படுத்துவோம். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மெதுவா அதை ஒதுக்கி வச்சிருப்போம். கர்த்தருடைய பந்து யாரு அதுல முழங்கால அழுவோம். ஹல்லேலூயா. என்ன பாஸ்டர் சொல்வார், இந்த தகுதி இல்லாம இதில் யாரும் என்ன செய்யக்கூடாது? பங்கெடுக்க கூடாது. தகுதி இல்லாம பங்கெடுத்தீங்கன்னா கர்த்தர் கொன்னுருவார். சாவிற்குள்ள தகுதி இல்லாம பங்கெடுத்தா சிலர் மரணத்துக்கும் ஏதுவாக மாறுகிறார். வேதம் சொல்லுகிறது இல்ல, சாவுக்கு பயம். அதனால ஒரு வாரம் ஒரு மாதம் செஞ்ச எல்லா பாவத்தையும் கூட்டி ஒவ்வொன்றா ஞாபகத்தில் கொண்டு வந்து மன்னியும் ஆண்டவரே கதறுவோம். ஆனா முடிச்சிட்டு போகும்போது வீட்டுல நேர போன உடனே இந்தியா பாகிஸ்தானா மாறுவோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற காரியம் என்னன்னா, உணராதிருந்தார்கள். எப்படி இருந்தார்கள்? உணராதிருந்தார்கள். எச்சரிக்கப்பட்டும் கண்களுக்கு முன்பாய் பேழை இருந்தும் பிரசங்கம் பண்ணுகிற மோசே இங்க இருந்தும் உணராதிருந்தார்கள். ஹல்லேலூயா.
மார்க் 13:33 வாசியுங்கள், முடிச்சிடும். மார்க் 13:33. அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனித்தும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையை நியமித்து. அப்படியே கீழே படிச்சுட்டு வந்தீங்கன்னா அங்கே உண்மையுள்ள வேலைக்காரர்களை உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் உண்மை உள்ளவர்களாய் இருங்கள். அல்லேலூயா. நிறைய சொல்லணும், ஏராளமாய் பேசணும், ஆனா நேரம் முடிந்து விட்டது. இனி வாழ்நாளில் ஒரு பொய்யும் பேச மாட்டோம். சண்டைக்காரையும் சண்டைக்காரனுமா வாழ போவதில்லை. நான் என்னை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளுவேன் ஆண்டோட வருகைக்காக சொல்றவங்க மட்டும் தயவு செய்து எழும்புங்க, மற்றவங்க அப்படியே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். சரி, கண்களை மூடுவோம். எழும்புறவங்களுக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஆடி ஆடி எழும்ப தமிழ்நாடு மற்ற லோக்கல் பஸ்ஸு மாதிரி ஆடி ஆடி மிகுந்த சிரமப்பட்டு யாரும் எழும்ப வேண்டாம். போய் பேசுறவங்க பேசிட்டு இருங்க, சண்டை போடுறவங்க சண்டை போடுங்க, என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க. ஆனால் கர்த்தர் குறித்த வேளையில வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வார்? குறித்த வேளையில வருவார். யாருக்கும் அவர் அட்ஜஸ்ட் பண்ண போவதே இல்லை. ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். கண்களை மூடுங்க மக்களை. நீங்க என்ன நல்ல பாஸ்டர்னு சொல்லவே கூடாது. ஹல்லேலூயா. முடிஞ்சா உங்க பாஸ்டர்ட்ட சொல்லி இனி அடுத்த கன்வென்ஷனுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போங்க. அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தரின் இடத்துல சொன்ன காரியத்தை நான் நாளையும் கூட சொல்லிக்கிட்டு தான் போவேன். ஹல்லேலூயா. 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 அப்படியே கண்களை மூடு மகளே, கண்களை மூடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஆமா, இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு அங்கீகாரமே விடுதலை, அற்புதம், அடையாளம், தீர்க்க தரிசனம். ஆனா எனக்கு அது வேண்டாம். அற்புதம், அடையாளம், தீர்க்க தரிசனம் தானா நடக்கும் சபையில. தேவன் சபையில் இதெல்லாம் வைத்திருக்கிறார். அது ஒரு குறிப்பிட்ட மனுஷனை கொண்டு நடத்துகிற காரியம் அல்ல, அவரை விரும்புகிற எல்லாராலும் நடக்கும். அவரால் அழைக்கப்பட்ட தேவ மனுஷர்கள் எல்லாருக்குள்ள அந்த அபிஷேகம் உண்டு. இந்த சபையுடைய தேவ மனுஷனுக்குள்ள இல்லாத அபிஷேகம் ஒன்று எனக்கிட்ட கிடையாது. அவருடைய வாழ்க்கையில் அவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு என்று வரும்போது இந்த சபையில் உள்ள தேவ மனுஷனுக்கு தேவன் எல்லா கிருபைகளையும் கொடுத்து தான் இந்த சபையில மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா மனுஷனுடைய இருதயம் அப்படி பொல்லாதது. பல இடங்களுக்கு தேடும். வால் போஸ்டர் பார்த்தா போதும், விடுதலைன்னு மட்டும் கேட்டா போதும், உடனே வாடகைக்கு ஒரு லாரியை பிடிச்சாவது அதுல ஏறி அங்க பொய்யாகணும். விடுதலை. ஹல்லேலூயா. ஆலயத்துக்குள்ள வந்து நீ 1/2 மணி நேரம் முழங்கால் படிட்டு 10 சொட்டு கண்ணீரை வடிச்சாலே உன் வாழ்க்கையில விடுதலை உண்டாகும். உன் பாவத்தை விட்டு வெளியே வந்தாலே உன் குடும்பத்துக்கு விடுதலை. நீ சமாதானத்தை விரும்பினாலே உனக்கு வீட்டுல சமாதானம் உண்டாகும். ஆமென். யோசுபார் ஒன்னாலதான் வீட்டுல சமாதானம் கேட்டு இருக்கிறது. இன்றைக்கு மனம் திரும்பி நீ சொல்லு, ஆண்டவர் என்னால நீ என் வீட்டுல சமாதான கேடு உண்டாகாம நான் மனம் திரும்பிக்கிற ஆண்டவர்னு சொல்லு. அப்போ உன் வீட்டுல சமாதானம் வரும், உன் வீட்டுல ஆசீர்வாதம் வரும், உன் வீட்டுல பொருளாதார நன்மை வரும். கிடைக்கிறதுல கர்த்தருடைய ஆலயத்துக்குரிய பங்கை கொண்டு கொடுத்து பாரு. தெய்வ மனுஷனிடத்துல கொடுத்து ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வீட்டுக்கு போய்ப்பாரு. அடுத்தடுத்த நாட்களில் அளந்து குவித்து சரிந்து விழும் வரை கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையான்னு பாரு. கொடுக்க தெரியாத உங்களுக்கு வாங்கவும் கிடைக்காது. ஹல்லேலூயா. ஆமென். கொடுக்கிறவனால தான் வாங்கவும் முடியும். ஆமென். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பாஸ்டர் இடத்துல ஒரு நேரத்தை சொல்லி இருக்கிற நேரத்தில் நம்ம கையில கொடுக்கணும்.
கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேண்டாம் ஆண்டவரே, இந்த பொய் வேண்டாம் ஆண்டவரே, நான் இனிமே பேச மாட்டேன்னு சொல்லுங்க. லாபத்துக்கோ நஷ்டத்துக்கோ நான் இனிமே போய் பேச போறதில்ல. நான் சண்டைக்காரியா வாழ போறதில்ல. நான் சமாதானம் பண்ணி கொண்டு வாழ போறேன். நான் கர்த்தருடைய ராஜ்யத்தையே தேட போறேன். நான் முற்றிலும் மனம் திரும்பின அனுபவத்தில் வாழ போறேன். சொல்லு மக்களே. இந்த ஃபேஸ்புக்கு, இந்த யூடியூபு, இந்த இன்ஸ்டாகிராம் வேணாண்டா மக்களே, விட்டுருங்க விட்டுருங்க. ஏன் அதுக்காக நேரத்தை செலவழிக்கிறீங்க? ஏன் அதுக்காக வாழ்க்கையை அழிக்கிறீங்க? அதில் அந்த சந்தோஷத்தை வேண்டான்னு வைங்க. கர்த்தர் தருகிற சந்தோஷம் உலகம் தருகிற சந்தோஷம் அல்ல. ஒப்பு கொடுங்க. நம்ம எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நம்ம எல்லாரும் ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணும். இந்த சுவிசேஷத்தை கேட்கிறவங்க ஒருவராக இருந்தவங்களுடைய ஜீவனை இழக்கிறது ஆண்டவரே. இந்த விலையேற பெற்ற வார்த்தையை கேட்ட ஜனங்களில் ஒருவராகிலும் தங்களுடைய ஜீவனை அழிவுக்கு ஏதுவாய் பேணக்கூடாது. தகப்பனே, அவருடைய பாவங்களை உணர்த்தும், அவருடைய பாவங்களை உணர்த்தும். என்னால் சொல்லிக் கொடுக்க முடிந்தது கொஞ்சம். அவர்களுக்குள் இருப்பதோ சமுத்திரம். ஆவியானவரே, உணர்த்தி கொடும், உணர்த்தி கொடும், உணர்த்தி கொடும். அவர்கள் அதை எல்லாம் விட்டொழியட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறட்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தங்களை நிலைநிறுத்தட்டும். அவர்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்ட இந்த ஜனத்துடைய இறுதி சரீரம் வெளிச்சமாய் மாறட்டும். அது பிரகாசிக்கட்டும். இருளில் வாழுகிற மக்கள் அந்த வெளிச்சத்திலே நடக்கட்டும். இருளில் வாழுகிற மக்கள் அந்த வெளிச்சத்தில் நடக்கட்டும். எஜமானனே, ஒருவராக இழந்து போகக்கூடாது. நீர் அவர்களுக்கு சரீர சுகத்தை வைத்திருக்கிறீர். நீர் அவர்களுக்கு சமாதானத்தை வைத்திருக்கிறீர். நீர் அவர்களுக்கு எப்பொழுது மகிழ்ச்சியா இருக்கும்படி சந்தோஷத்தை வைத்திருக்கிறீர். உம்மிடத்தில் கேட்பது எதுவும் அவர்களுக்கு கிடைக்கும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். இவைகள் எல்லாம் அவர்களுக்கு முன்பாயிருந்தும் அலைவாய்கிற இதயத்தோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்ட மேய்ப்பனையும் சபையும் விட்டுக் கொண்டு பல இடங்களில் அலைகிறார்களே. அப்பா, இவர்களை ஆசீர்வதியும். ஒப்பு கொடுக்கட்டும் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கட்டும். முற்றிலுமாயுடைய இதயங்கள் மறுரூபமாகட்டும். முற்றிலுமாயுடைய இதயம் மறுரூபமாகட்டும். இப்பொழுது உணர்வை கொடும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் ஒரு உணர்வு உண்டாகட்டும். என்ன விலை கொடுத்தாகினும் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பேன். அப்படிப்பட்ட ரெண்டு கரங்களை உயர்த்துங்க வானத்துக்கு நேராக. நான் விலை கொடுக்க தயாரா இருக்கிறேன்னு சொல்றவங்க, என் ஜீவனுக்காக நான் விலை கொடுக்க தயாரா இருக்கிறேன். என் ஜீவனுக்கான விலை கொடுக்க தயாரா இருக்கிறேன். நான் என்னை ஆயத்தப்படுத்தி, நான் விழிப்போடு இருந்து எச்சரிக்கையா இருந்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என் இரட்சகர் வரும்போது நானும் சேர்த்துக் கொள்ளப்படுவேன். கரங்களை அடித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே
இப்பொழுது ஒரு அபிஷேகம் இந்த ஜனத்தின் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. இப்பொழுது ஒரு அபிஷேகம் இந்த ஜனத்தின் மேல் இறங்கட்டும். சத்துரு தோற்கடிக்கப்படட்டும். பாவத்தில் கட்டி போட்டிருந்த சாத்தான், உலகத்தோடு கட்டி வைத்திருந்த பிசாசு, மாம்சத்தோடு கட்டி வைத்திருந்த பிசாசு, தேசாதிபத்திய வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிள்ளைகளுடைய சரீரங்களை விட்டு, இதயத்தை விட்டு, இவர்களுடைய வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளை விட்டு இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறி போகட்டும், வெளியேறி போகட்டும், கட்டவிழ்க்கப்படட்டும். உலகத்துக்குள் கட்டி வைக்கின்ற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும், அவிழ்க்கப்படட்டும். பாவத்தினால் கட்டி வைத்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். மாம்சத்தோடு கட்டி வைத்த கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். தொழிலோடு கட்டி வைத்த கட்டுகள், குடும்ப உறவுகளோடு கட்டி வைத்த கட்டுகள், பாரம்பரிய சபைகளோடு கட்டி வைத்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கட்டும். ஆவிக்குரிய பிள்ளைகளாய் மாறட்டும் ஜனம். ஆசீர்வதிக்கிறேனப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.